Hello students, நான் உங்க மைத்ரி பேசுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்டடி பிளான் தான். தோ இந்த ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். தமிழ்ல இயல் 1 and 2. இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் இயல் 1 and 2 ஓட முக்கியமான வினாக்கள் Day 1 புக் பேக் அண்ட் புக் இன் क्वेश्चंस தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் and 8 மார்க்ஸ் இருக்கு. ரெண்டு இயலும் சேர்த்து புக் இன் அண்ட் புக் பேக் क्वेश्चंस 2 மார்க்ல மொத்தம் 6 வினாக்கள் கேட்டிருக்கு. 4 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 வினாக்கள் கேட்டிருக்கு. 8 மார்க்ஸ்ல ஒரு வினாக்கள் தான் கேட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி 8 மார்க்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ தான் நீங்கள் 8 மார்க்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன். இப்போ 4 மார்க்கை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இதில் கொடுத்துருக்கு. 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எலாபரேட்டாக தான் எழுதணும். இதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணி நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம். ஸோ கட் ஷார்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்குக்கு 2 மார்க் இல்லை 3 மார்க் தான் தருவாங்க. சில பேர் வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுறீங்க. கீவேர்ட்ஸ் எழுதுனா மட்டும் உங்களுக்கு எக்ஸாக்டாக மார்க் கிடைக்கும்னு கிடையாது. 4 மார்க்னாலே ஒரு 3 to 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதே மாதிரி 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 மார்க்கை சேர்த்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 மார்க்ஸை எப்போவுமே நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க. சில நேரங்களில் 8 மார்க்ஸில் கூட 2 மார்க்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும் சில கொஷின். ஸோ அதனால் 2 மார்க்ஸ் ரொம்ப தரோ பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தமிழில் எழுத்துப்பிழை வரும். ஸோ அந்த எழுத்துப்பிழை வராமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வீக்லியே நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா பெட்டர். ஸோ வீக்லி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டடி பிளான் போடுறோம். சண்டே ஒரு நாள் நமக்கு லீவ் இருக்குது. அந்த சண்டே ஒரு நாள் லீவ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விட்டு வச்ச கொஷின்ஸு தமிழில் மட்டும் இல்லாமல் அந்த மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் மிச்சம் வச்சுருக்கீங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சண்டே ஹாலிடே கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துதா இந்த வீடியோ அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டே பை டே நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you.